இந்த வீடியோவில் என்னோட ஃபேவரட் டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் எந்த விதமான ட்ரேட் காலும் ப்ரொவைட் பண்ணல. அண்ட் இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அதே மாதிரி ஏதாச்சும் ட்ரேடிங் வீடியோஸ் பார்த்துட்டு உடனே போய் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா உங்களோட மணி யூஸ் பண்ணி லைவ் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ரூல் பேஸ்டாக வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கான ரூல்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் 15 கேண்டில்ஸ் இன்சைட் அ ரேஞ்ச். பேசிக்காக நான் டே ட்ரேடிங்க்கு 5 மினிட்ஸ் சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் 12 to 15 கேண்டில்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் நார்மலான கேண்டிலாக இருக்கக்கூடாது. நல்ல பவர்ஃபுல் கேண்டிலில், நல்ல பெரிய கேண்டிலாக பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட செகண்ட் ரூல் மீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிம்பிளாக லிமிட் ஆர்டரை பிரேக் அவுட் லெவலில் பிளேஸ் பண்ணிடுவேன். அந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வரும்போது அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். ஆர்டர் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ எப்பயுமே 1:1.5 1:2 நான் டார்கெட் பண்ணுவேன். 12 to 15 கேண்டில்ஸ் ரேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணோம். 50 to 60 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போஸ் 100 பாயிண்ட்ஸ் அண்ட் 150 பாயிண்ட்ஸில் ரேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டேஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் 100 to 50 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மூவ் ஆகுது, ரேஞ்ச் ஆகுதுன்னா அந்த டேவே கம்ப்ளீட்டாக சைட்வேஸாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரூலை மறந்துடாதீங்க. 50 to 60 பாயிண்ட்ஸ் 12 to 15 கேண்டில்ஸ் ரேஞ்ச் ஆகி பிரேக் அவுட் ஆனால் தான் இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். இல்லைனா ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிம்பிள். 23rd அக்டோபர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு பேரிஷ் கேண்டலோட ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பையர்ஸ் எல்லாம் என்டர் ஆவாங்க. பிகாஸ் புல்லிஷ் பிரேக் அவுட் இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே வந்துட்டே இருக்கு. பட் இங்கே என்ன இருக்குன்னா ப்ரைஸ் அதுக்கப்புறம் போல கன்சால்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது இது நம்மளுக்கு தெரியாது. பிரேக் அவுட்டில் என்டர் ஆகிருப்போம். இட்ஸ் ஓகே. இங்கே நம்ம லாஸை புக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ண போகிறோம். 12 to 15 கேண்டில்ஸ் ரேஞ்ச் ஆகணும். 60 to 50 பாயிண்ட்ஸ்குள்ளே அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. கேண்டில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல் மீட் ஆகிடுச்சு. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆர்டர் நம்ம பிரேக் அவுட் ஆன லெவலில் பிளேஸ் பண்ணுவோம். பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகும்போது ஸோ அந்த லெவலில் நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஏடிஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு மேலேருந்து 1 ஏடிஆர் வச்சுக்கோங்க. டார்கெட் 1:1.5 அப்படி இல்லைனா 2 ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவில் டார்கெட் பண்ணுறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இஃப் சப்போஸ் மார்க்கெட் 100 to 150 பாயிண்ட்ஸ்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இந்த மாதிரி ஒயிட் ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி அந்த டேவே பார்த்தீங்கன்னா டே ஹை டே லோவில் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு அந்த நாள் முடிஞ்சிடும். அதனால தான் வைட் ரேஞ்சில் இருக்கும்போது இதை ட்ரேட் பண்ணாதீங்க. நேரோ ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த டே பாருங்கள், நல்ல ட்ரெண்டிங் டே. ப்ரைஸ் ஒரு ஹை மேக் பண்ணி கீழே போயிட்டு அகைன் இந்த ஹையை மேக் பண்ணியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இது நல்ல புல்லிஷ் சென்டிமெண்ட். அண்ட் தென் ப்ரைஸ் ஃபர்தராக நல்லா மூவ் ஆயிருக்கு. இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த லெவலில் நம்மளுக்கு தெரியாது இது பேஸ் பிரேக் அவுட் அப்படின்றது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கன்சல்டேட் ஆகிருக்கு. லோவர் சைடு நல்ல ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் மேலவும் போல் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 12 to 15 கேண்டில்ஸ் தாராளமாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது பேஸோட ஹை அண்ட் லோ எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்சல்டேட் ஆகிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் அந்த லெவலுக்கு ரீடெஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ரூல் அப்ளை பண்ணுறோம். ட்ரேடுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிலே நீங்கள் ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ, மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ இந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட்டும் நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு.
பிரேக் அவுட்ஸ் மோஸ்ட்டாக ஃபெயில் ஆகும். ஸோ அந்த பயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. மார்க்கெட் ப்ளே ஆகட்டும்னு விட்டுங்க. ப்ளே ஆகிட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 எஸ்எம்ஏக்கு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி புல் பேக் கொடுத்து நமக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்தால் அந்த இடத்துல நம்ம ட்ரேடுக்கு ட்ரை பண்ணலாம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.